அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்படி மகர ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் என்ன நடக்குதுன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தளவில் அவங்களுக்கு எல்லாமே செகண்ட் அட்டம்ப்டில் தான் கிடைக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். எல்லாமே அவங்க ராசிக்கு அதிபதி 10, நல்லா உழைக்கக்கூடியவங்க, கடுமையாக வேலை பார்க்குறவங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல குணம் அப்படின்னா பொறுமையாகவும் இருப்பாங்க. இது மண் ராசி, ஆனால் அதே சமயம் சர ராசி. இவங்களுக்கு வாழ்க்கையில் உயரணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். இப்போது ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஒரு கிளாஸில் நல்லா படிக்கிறாரு, எல்லாமே நல்லா பண்ணுறாரு, நல்லா ஒரு மாணவர் நல்லா படிக்கிறாங்க, நல்லா எல்லாமே எக்ஸாம்லாம் நல்லா அப்படி அட்டன் பண்ணுறாங்க, நல்ல எஃபோர்ட் போடுறாரு அப்படின்னா கூட அவர் இந்த பரீட்சை ரிசல்ட் வரும்போது அவருக்கு கொஞ்சம் இவரை விட கம்மியாக இருக்கிறவங்க கூட அந்த டயத்தில் மார்க் அதிகம் வாங்கிடுவாங்க. வேலையிலையும் அப்படிதான். ஆஃபீஸில் ஒரு நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்ல திறமையாகவும் இருக்கும். ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இவரை காட்டிலும் மற்றவங்க யாராலும் பண்ணிடுவாங்க. அது அதிர்ஷ்டமும் ஒன்று இருக்கணும் இல்லையா? ஆனால் உழைப்புக்கு பேர் போனவங்க. அதனால் இவங்க இதில் இந்த மகர ராசியில் உள்ளவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 4ஆம் இடத்துல அதிபதி செவ்வாய் வேறு. இப்போ நடக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு 2-8 ராகுகேது இருக்கு. அதுவே குடும்பத்தில் சலசலப்புகள், பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவங்க பேச்சு மூலமாகவே இவங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டாயிடும். மேக்சிமம் இவங்க அமைதியாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இப்போ இந்த மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து சூரியன் வேற இவங்களுக்கு 3வது வீட்டுக்கு போயிடுவார். இப்போ மார்ச் 2லேருந்தே 3வது வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். இவங்களுக்கு 5வது வீட்டு தொழில் ஸ்தானத்துக்கு 10வது வீட்டுக்கு அதிபதி அவரு போயிடுறார். அதனால் மகர ராசியை பொறுத்தளவில் அரசியல், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, கலை அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலம் ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். அதாவது புதிய பொறுப்புகள் கூடும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் எப்பவுமே நல்லது பண்ணுறாரு. அதனால சனி பகவான் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி நல்லது பண்றாரு. இந்த ராசி அதிபதி சுக்கிரனுக்கும் நட்பு தான். அதே மாதிரி சனி பகவானுக்கும் அவர் இருக்கிற வீட்டு அதிபதி குரு பகவானுக்கும் நட்பு தான். குரு பார்வை வேற உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, குடும்பஸ்தானத்துல இருக்கு. அதனால பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்பட்டுறாரு. ஸோ பொதுவாக இந்த மகர ராசி அன்பர்கள் என்னன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலைன்னு சொல்லி எப்பவுமே மனசுல ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரி ஜென்ரலாகவே உங்களுக்கு குடும்பத்துல, ஏன்னா இவங்க மகர ராசி, கும்பராசி, கடகராசி, சிம்மராசி, இந்த 4 பேருக்கும் திருமணத்துல டிலே ஆகும். அது மாதிரி கல்யாணம் ஆகிட்டா கூட அதுல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா ஓரளவு நல்லாவே போயிடும்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலுமே அதுல கொஞ்சம் ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய இந்த ராசி மகர ராசியில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இப்ப நல்ல காலமா இருக்கும். அவங்களுக்கு தேடிட்டு இருந்த வேலைகள் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அவங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் அவங்க 3ஆம் இடத்துக்கு போறது. உங்களுடைய சகோதரர்கள் அவங்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். திருமண சம்பந்தத்தை பொறுத்தளவுல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். மகர ராசிக்காரங்க யாரான காதல் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க பேச்சுவார்த்தைகள் மூலமா சுமூகமா அதை அரேஞ்சு மேரேஜா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி மகர ராசியை பொறுத்தளவுல இந்த காலத்துல ஒரு மைனஸும் இருக்கும், ஒரு பிளஸும் இருக்கும். அதனால ஆனா இவங்க முயற்சி பண்ணி அதை எல்லாத்துலேருந்தும் இவங்க வெற்றி அடையணும். அதனால அதை இவங்க மனசுல வச்சுக்கணும். விடாமுயற்சியே நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத இவங்க எப்பவுமே மனசுல பதிச்சுக்கணும். இந்த மாசத்தை பொறுத்தளவுல மகர ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு. உடல்நிலை கோளாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 2 வீட்டுல ராகுகேது இருக்கிறதுனால சரியா தூக்கம் வராது. இவங்களுக்கு 6வது வீட்டுல குரு பகவான் இருக்காரு. அதனால இவங்களுக்கு இல்லாதனால இவங்க வீட்டுல யாருன்னு ஒருத்தருக்கான மருத்துவ செலவினங்கள் ஏற்படும்.
அதனால இவங்களுக்கு உடல்னால வீட்டில் யாரும் ஒருத்தருக்கான வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிட்டு வர வேண்டியா இருக்கு. இவங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து வயிறு கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்கடைக்கிறது, தலை சைனஸ் ப்ராப்ளம், இல்லை தொண்டை அடைக்கிறது, இல்லை தலை சுத்தல் வருது, இல்லை தலையில நீர் கோத்துக்கிட்டு பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரி வந்து மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கலாம். இதுதான் உடல் ரீதியான பிரச்சனைகள். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால நீங்க பொதுவாக ஆஞ்சநேயரையோ இல்லை சனி பகவானையோ சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறது, சனிக்கிழமை வந்து யாரும் முடியாதவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது, அது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஒரு தடவையானும் மாதிரி இருக்கு இல்லையா, முதியோர் இல்லம் இருக்கு, அது மாதிரி வந்து ஊனமுற்றோர் இல்லம் இருக்கு, அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வளப்படுத்தும். இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை இடைவிடாமல் தடைகளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா காலபைரவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேற்றி வழிபடுறது இன்னும் வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கும். அனைவருக்கும் மார்ச் மாதம் நல்ல மாதமாக இருக்குன்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.